அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்று நாம் காணும் பதிவு சமையல் குறிப்பு. இன்று நாம் ஒரு ஸ்வீட் செய்ய போகின்றோம். வாங்க எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். 1 லிட்டர் பால் பாத்திரத்தில் விட்டு நல்லா கொதித்து வரும் பொழுது ஒரு லெமன் பிழிந்து 1/2 டம்ளர் தண்ணீர் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறுங்கள். லெமன் இல்லை என்றால் வினிகர் 1 ஸ்பூன் 1/2 டம்ளர் தண்ணீரில் கலந்து விடலாம். நல்லா திரிஞ்சி வந்த பிறகு ஒரு காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து இந்த மூட்டையை டிப் செய்து எடுத்துக்குங்க. தண்ணீர் நல்லா பிழிந்து ஒரு வடிகட்டில் வச்சு ஒரு வெயிட் அதன் மேலே வைங்க. 10 நிமிஷம் கழித்த பிறகு எடுத்து நல்லா உதிர்த்து நல்லா சாஃப்டாக பிசைந்து கொள்ளுங்க. சின்ன உருண்டை உருட்டி லேசாக அழுத்தி வைத்து 1/2 லிட்டர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் வைத்து 1/4 கிலோ சர்க்கரை கலந்து கொதிக்க விடுங்க. அதில் உருண்டைகளை போட்டு 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்து 1/4 லிட்டர் வரை நல்லா காய்ச்சுங்க. குங்குமப்பூ ஆர் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்குங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கிக்குங்க. இப்போ சுகர் சிரப்பில் ஊறிய உருண்டை எடுத்து லேசாக ஒரு அழுத்தி சுகர் சிரப்பை பிழிந்து பாலில் சேர்த்துக்குங்க. 2 ஹவர் பாலில் ஊற விடுங்க. பாதாம் பிஸ்தா சீவி தூவி விடுங்க. இந்த ஸ்வீட் அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செய்து பாருங்க. நன்றி.